வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நம்ம இந்த வீடியோல உங்களோட கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை மட்டும் தான் பார்க்க போறோம். இது வந்து எந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனும் இல்ல, எந்த ஒரு ஜாப் அப்டேட்டும் இல்ல. இதில நீங்க பண்ணுன கமெண்ட்டுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்பவே ரிப்ளை பண்ணியிருப்பேன். பட் அதுக்கு தெளிவான ஒரு வீடியோ ஃபுல்லாவே குடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். இப்ப தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஜாப் ரிலேட்டடா நம்ம போடுற அப்டேட்ஸ உங்களால ஈஸியா பார்க்க முடியும். இதில நான் ஒரு லாஸ்ட் 6 மந்த்துக்கான கமெண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற கமெண்ட்ஸ் எடுக்கல. ஃபர்ஸ்ட்டு கிருத்திகாங்கிறவங்க கேட்டிருக்காங்க. "அண்ணா அட்டெஸ்டட் வாங்காம போஸ்ட் பண்ணியிருந்தா ரிஜெக்ட் ஆகுமா அண்ணா?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பழனி ஆண்டவர் காலேஜ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மாதிரி குடுத்திருந்தாங்க. ஸோ எந்தவித எக்ஸாமுமே இல்லாத மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அட்டெஸ்ட் வாங்கி அனுப்ப வேண்டியதுக்கு அட்டெஸ்ட் வாங்கி தான் அனுப்பணும். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீசர்ட்ட கிரீன் இங்க்ல சைன் பண்ற கவர்மெண்ட் ஆஃபீசர்ட்ட அட்டெஸ்டட் வாங்கி தான் கட்டாயம் அனுப்பணும். அப்படி இல்லன்னா உங்களோட அப்ளிகேஷன ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. நீங்க அப்படி அனுப்புவதற்கு முன்னாடியே அட்டெஸ்டட் வாங்காம அனுப்பிட்டா, மறுபடியும் கூட ஒரு தபால நீங்க அட்டெஸ்டட் வாங்கி அனுப்புங்க. தப்பில்ல. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு கீழ ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுத்திருந்தேன். அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழ மனிஷா தினேஷ் அப்படிங்கிறவங்க, "நண்பா திருவாரூர் மாவட்டம் வந்தா சொல்லுங்க நண்பா" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சொல்றேன். திருவாரூர் மாவட்டமும் நான் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணேன்னு நெனைக்கிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸும், எக்ஸாம் இல்லாம டைரக்ட்டா ரெக்ரூட் பண்றதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டும் நான் தொடர்ந்து குடுக்குறேன். அடுத்தது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் மதுரையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழ கண்மணிங்கிறவங்க, "ஹிஸ்டரி ஐ வாண்ட் நீட் ஜாப்" அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டீச்சர்ஸ்க்கான வேக்கன்சி எந்தெந்த ஸ்கூல்ல இருக்குன்னு அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. ஸோ என்னால முடிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்தெந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வேக்கன்சி இருக்கோ நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். உங்களுக்கான ஜாப்பும் அதில கிடைச்சா நான் தாராளமா சொல்றேன். "அண்ணா திருவாரூருக்கு வேக்கன்சி இருந்தா சொல்லுங்க" அப்படின்னு செல்வராஜ் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா திருவாரூருக்கும் வேக்கன்சி வந்துச்சு. இதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இது வந்து 2 மந்த்துக்கு முன்னாடி வந்த கமெண்ட்டு. இதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அடுத்தது செல்வராஜே தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு. "அண்ணா 12த் பாஸ்னா அதுக்கு ஏதாவது வீட்டில இருந்தே வேலை இருந்தா சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா வீட்டில இருந்தே வேலை செய்ற மாதிரி இருக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம் தான். முடிஞ்ச வரைக்கும் நீங்க வெளிய போய் ஒர்க் பண்ற மாரி தான் இருக்கும். ஏன்னா, நான் முடிஞ்ச வரைக்கும் கவர்ன்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் தான் குடுத்துட்டுருக்கேன். பிரைவேட் ஜாப் அப்டேட்டா இருந்தாலுமே ஸ்கூல் மட்டும் தான் குடுத்துட்டுருக்கேன். நம்ம அப்லோட் பண்ற வீடியோல சில ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆச்சுன்னா, கண்டிப்பா நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்க. ஏஏஐலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழ ஸ்ரீஹரிங்கிறவரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆஃபீஸ் போஸ்ட் எக்ஸாம்க்கு செக்ஷனல் கட் ஆஃபா அல்லது ஓவரால் கட் ஆஃபா அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காரு. 2க்குமே வேற வேற கட் ஆஃப் தான். ஆஃபீஸ் போஸ்ட்டுக்கான சிலபஸ் வேற மாரி இருந்துச்சு. மத்த போஸ்ட்டுக்கான சிலபஸ் வேற மாரி இருந்துச்சு. ஸோ ஒரே மாதிரி கட் ஆஃப் செட் பண்ண மாட்டாங்க. வேற வேற கட் ஆஃபா தான் இருக்கும் கண்டிப்பா. அடுத்தது இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழ "எக்ஸாம் இருக்கா ப்ரோ? ப்ளீஸ் ரிப்ளை ப்ரோ" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு போறதுக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கும். அதில வந்து டைரக்ட்டா ரெக்ரூட் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படி உங்கள டைரக்ட்டா ரெக்ரூட் பண்றாலுமே, அது அப்ரன்டிஸ் போஸ்ட் மாரி தான் இருக்கும். 1 இயர், 2 இயர் மட்டும் தான் நீங்க ஒர்க் பண்ற மாரி இருக்கும். அதனால பெர்மனன்ட் ஜாப் போகணும்னா, நீங்க வந்து எக்ஸாம் எழுதி தான் போகணும். அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். லெவல் 1 எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்ன்னு குடுத்துருக்கேன். லெவல் 2 எக்ஸாமினேஷன் டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட்ன்னு குடுத்துருக்கேன். ஸோ 2 எக்ஸாம் நீங்க எழுதினா தான் அதில பெர்மனன்ட்டா ஜாயின் பண்ண முடியும். அடுத்தது ரயில்வே அமைச்சகத்துக்கு கீழ ஒரு வேலைவாய்ப்புன்னு போட்டிருந்தாங்க. அதாவது ரைட்ஸ்க்கு கீழ ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழ ஆர்ஆர்சி செல் எந்த டிபார்ட்மென்ட்க்கு கீழ வரும் ப்ரோ? ஆர்ஆர்பி அல்லது ஆர்ஆர்டி அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆர்ஆர்சி ஓகே, ஆர்ஆர்பி ஓகே. இதில ஆர்ஆர்டின்னு நீங்க எத மென்ஷன் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆர்ஆர்சி வந்து ஆர்ஆர்பிக்கு கீழ வராது. பட் 2மே ரிலேட்டடா தான் இருக்கும். 2மே உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேக்கு கீழ தான் வரும். நீங்க ஆர்ஆர்டின்னு எத சொல்றீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நெனைக்கிறேன். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது கட்டுமான பணிக்கான நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுத்திருந்தேன். அதாவது ஷிப்யார்ட் லிமிடெட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுத்திருந்தாங்க. அதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன். இதுக்கு கீழ பிரவீன்குமார்ங்கிறவர் வந்து "பொய் சொல்லாதீங்க" அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்ன உண்மையாலுமே ஹர்ட் பண்ண கமெண்ட் இதுதான். ஏன்னா நான் இந்த இந்த இதுவரைக்கும் குடுத்த நோட்டிஃபிகேஷன் எதுலயுமே பொய் சொன்னதில்ல. இன்க்ளூடிங் இந்த நோட்டிஃபிகேஷன்லயும் நான் பொய் சொன்னதில்ல. பட் அவர் எத பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாருன்னு எனக்கு தெரியல. இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்து நான் பொய்யா எதையுமே அப்டேட் பண்ணதில்ல. எல்லாமே நான் செக் பண்ணிட்டு தான் போடுறேன். அதனால தான் நோட்டிஃபிகேஷன் 2 நாள், 3 நாள் லேட்டா குடுத்தாலுமே, அது வந்து கரெக்ட்டா, உண்மையா அப்படிங்கிறத மாதிரி பார்த்துட்டு தான் நான் செக் பண்ணிட்டு தான் போடுறேன். நான் நெனச்சிருந்தா இந்த கமெண்ட்ட டெலீட் பண்ணியிருக்கலாம். பட் நான் டெலீட் பண்ணல. நான் பொய் சொல்லலங்கிறது எனக்கு தெரியும். நான் பொய் சொல்லலங்கிறது உங்களுக்கும் தெரியணுமேங்கிறதுக்காக தான் இந்த கமெண்ட்ட அப்படியே நான் விட்டுட்டேன். நீங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது, மத்த வியூவர்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா, அவங்க அந்த வீடியோவ ஃபுல்லாவே பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் கமெண்ட்ட பார்த்துட்டு, இந்த சேனல்ல போடுறது எல்லாமே பொய் தான் அப்படின்னு நெனச்சுட்டு, அவங்க இந்த வீடியோவே ஸ்கிப் பண்ணிட்டு போகறதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு மத்த சேனல்லயும் போய் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. அடுத்தது ஊரக வளர்ச்சித் துறையிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுத்திருந்தேன். இது வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு குடுத்திருந்தேன்னு நெனைக்கிறேன். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ராஜாங்கிறவர் வந்து கேட்டிருந்தாரு. நான் முடிஞ்ச வரைக்கும் தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த வீடியோல குடுத்துருவேன். தேவையில்லாத டீட்டெயில்ஸ மட்டும் தான் நான் கட் பண்ணி தனியா வச்சுருவேன். ஸோ அதனால உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தாலே எல்லா டீட்டெயில்ஸும் கண்டிப்பா இருக்கும்.
அடுத்தது மதுரை மத்திய சிறைச்சாலையின் கீழ் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டா குடுத்திருந்தாங்க. இதுக்கு சார்மிகள்ங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. "நம்புற மாதிரி இல்ல ப்ரோ" அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில எத நம்புற மாதிரி இல்லன்னு எனக்கு தெரியல. அந்த நோட்டிஃபிகேஷன் உண்மதான். அதில சீலும் இருந்துச்சு. சிக்னேச்சரும் கிரீன் இங்க்ல சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது உண்மையான நோட்டிஃபிகேஷன் தான். ஆஃப்லைன்ல அப்ளை பண்ற மாரி தான் இருந்துச்சு. அப்படி பொய்யான நோட்டிஃபிகேஷனா இருந்தா நானே அத அப்டேட் பண்ணியிருக்க மாட்டேன். அடுத்தது மாவட்ட நல்வாழ்வு சங்கத்திலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்டும் எலிஜிபிளா அப்படிங்கிற மாரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. கண்டிப்பா எலிஜிபிள் தான். மத்த டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். பட் அந்த டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்றவங்களுக்கு தான் பிரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணாலுமே, நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பிரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. நீங்க பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்டா இருந்தா உங்களுக்கு அடுத்ததா தான் பிரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. அடுத்தது ஊரக வளர்ச்சித்துறைக்கு கீழ அழகர்ங்கிறவங்க மதுரை ரெக்ரூட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவரைக்கும் மதுரைக்கு நோட்டிஃபிகேஷன் நான் பண்ணல. அதாவது ஊரக வளர்ச்சித்துறைக்கு வந்து மதுரை ரெக்ரூட்மெண்ட் நான் இதுவரைக்கும் பண்ணல. இனி ஃபியூச்சர்ல அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா, நான் கண்டிப்பா அத அப்டேட் பண்றேன். அடுத்தது ஊரக வளர்ச்சித்துறை வேலைக்கு கீழ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அப்ளிகேஷன் வந்தா சொல்லுங்க சார் அப்படின்னு தீபா கேட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அப்ளிகேஷனும் இதுவரைக்கும் வரல. ஸோ காஞ்சிபுரம்லயும் ஊரக வளர்ச்சித்துறைக்கு கீழ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணல. அது வந்தாலும் நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அடுத்தது அன்பு விக்னேஷ்ங்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ சிரமம் இல்லை. நான் டீட்டெயிலாகவே இதில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோஸ்க்கு கீழேயுமே உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துறேன். சில வீடியோஸ்க்கு மட்டும் என்னால் கொடுக்க முடியறதில்ல. ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்கன்னு உங்களுக்கு வெப்சைட் கொடுத்துட்றேன். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் கையில் வந்துடும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணாதீங்க. நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ போகும்போது அது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அடுத்தது உங்களோட ஜெராக்ஸஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் வைக்கணுமோ அந்த ஜெராக்ஸஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கங்க. அத செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேனா, அப்படி இல்லன்னா கவர்ன்மெண்ட் ஆஃபீசர்ட்ட அட்டெஸ்டட் வாங்க சொல்லியிருக்கேனான்னு தெளிவா கவனிச்சுக்கங்க. மாத்தி பண்ணிட்டாலும் உங்க அப்ளிகேஷன ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. செல்ஃப் அட்டெஸ்ட் பண்றதா இருந்தா நீங்க எல்லா சர்டிஃபிகேட்க்கு கீழயும் உங்களோட சைன் பண்ணணும். கவர்ன்மெண்ட் ஆஃபீசர்ட்ட சைன் வாங்குறதா இருந்தா நீங்க எல்லா சர்டிஃபிகேட்லயும் கவர்ன்மெண்ட் சீல் கிரீன் இங்க்ல சைன் பண்றதா இருக்கணும் கட்டாயமா. அவர் கிரீன் இங்க்ல சைன் பண்ணி அவரோட சீல் வைக்கணும் கட்டாயமா. ஸோ அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கங்க. அடுத்தது 2 தபால் கவர் வாங்கிக்கங்க. 10x4 சைஸ்ல தான் மேக்ஸிமம் வைக்கணும். ஸோ அந்த சைஸ்ல நீங்க வாங்கிட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வர மாதிரி வைங்க. இன்னொன்னு வந்து நீங்க அனுப்புறதுக்காக ரெடி பண்ணிக்கங்க. அனுப்புறதுக்காக ரெடி பண்றதுல உங்களோட அட்ரஸ ஃப்ரம்ல எழுதுங்க. யாருக்கு அனுப்பணுமோ அவங்க அட்ரஸ டூல எழுதுங்க. அதே மாதிரி உள்ள வைக்கிற தபால் கவர்ல உங்களோட அட்ரஸ டூல எழுதுங்க. ஃப்ரம் அட்ரஸ் வந்து அவங்க எழுதிக்குவாங்க. அதே மாதிரி உள்ள வைக்கிற தபால் கவர்லயும் ஒரு ரூ. 30க்கு ஸ்டாம்ப் போட்டுருங்க. வெளிய வைக்கிற தபால் கவர்லயும் ஒரு ரூ. 30க்கு ஸ்டாம்ப் போட்டுருங்க. அப்ளிகேஷன்லயும் ஃபோட்டோ மேல செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்களான்னு நல்லா கவனிச்சுக்கங்க. அது நோட்டிஃபிகேஷன் நான் சொல்லும்போதே கண்டிப்பா சொல்லிருவேன். அப்ளிகேஷன்ல இருக்கிற ஃபோட்டோ மேல செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்துக்கங்க. பண்ண சொல்லியிருந்தா அது மேலயும் செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் எல்லாம் ஒண்ணா சேர்த்து வச்சு, நீங்க அனுப்ப வேண்டிய தபால் கவருக்குள்ள வச்சு, இன்னொரு தபால் கவர் உங்களுக்கு ரிட்டர்ன் வரதுக்காக இருக்குமல்ல, அந்த தபால் கவர உள்ள வைங்க. இது எல்லாத்தையும் மொத்தமா வச்சு நீங்க ஸ்பீடு போஸ்ட் பண்ணிருங்க. நார்மல் போஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் பண்ண வேண்டாம். ஸ்பீடு போஸ்ட் பண்ணிருங்க. நீங்க உள்ள வைக்கிற தபால் கவர்ல தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கால் லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க டூல தான் உங்களோட அட்ரஸ் எழுதணும். ஃப்ரம்ல கண்டிப்பா எழுதக்கூடாது. ஸோ அத மட்டும் நீங்க தெளிவா பார்த்துக்கங்க. வேற இதுல மிஸ்டேக் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. நீங்க கரெக்ட்டா அனுப்பிருவீங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. சப்போஸ் நீங்க அனுப்ப வேண்டிய இடம் வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டா தான் இருக்குன்னா, நீங்க டைரக்ட்டா கூட கொண்டு போய் குடுத்துட்டு வந்துருங்க. தபால்ல அனுப்புங்கிற அவசியம் இல்ல. அடுத்தது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுத்திருந்தேன். அதில திருவாரூர் பிரைவேட் ஸ்கூல் வேக்கன்சி அப்டேட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எனக்கு எல்லா ஸ்கூலோட வேக்கன்சியும் அவ்வளோ ஈஸியா கிடைக்கிறதில்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரைவேட் ஸ்கூல்ஸோட வேக்கன்சி வந்து கிடைச்சா, நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அந்த ஸ்கூல்ஸ் உங்களுக்கு நியரஸ்ட்டா இருந்துச்சுன்னா, நீங்க விருப்பப்பட்டா போய் ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன்ல வனிதாங்கிறவங்க குவாலிஃபிகேஷன் சொல்லுங்க. டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிளாங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில ஸ்கூல்ஸ்ல டிகிரி முடிச்சிருந்தாலே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒரு சில ஸ்கூல்ல பிஎட்டும் கம்பல்சரி கேட்குறாங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டிகிரியே எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிட்டாங்கன்னா, ஓகே நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இல்ல கம்பல்சரி பிஎட் கேட்டாங்கன்னா, வேற ஸ்கூல்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷனுக்கு கீழ நவீன்ராஜ்ங்கிறவங்க நைஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரோ. நோட்டிஃபிகேஷன் தமிழ்ல போட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் இங்கிலீஷ்ல தான் எடுத்திருந்தேன். குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன். நான் இனி வர வீடியோக்கள்ல டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் மட்டும் தமிழ்ல குடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். அடுத்தது ஆசிரியர் பணிக்கான நோட்டிஃபிகேஷனுக்கு கீழ வேதவல்லிங்கிறவங்க இங்கிலீஷ்க்கு சொல்லுங்க சகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நான் இங்கிலீஷ்க்கு வந்தாலும் அப்டேட் பண்றேன். எல்லா நோட்டிஃபிகேஷனும் நீங்க டீட்டெயிலா பார்த்தாலே ஓகே. ஏன்னா, ஒரு சில நோட்டிஃபிகேஷன் வெளிய பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஜென்ரலா 1 போஸ்ட் 2 போஸ்ட் இருக்கிற மாரி தான் தெரியும். பட் அது உங்களுக்கு தேவையான போஸ்ட்டா கூட இருக்கலாம். அடுத்தது ஆசிரியர் பணிக்கான வேலைவாய்ப்பு. மாசற கற்பம் மேத்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கேட்டிருக்காங்க. இது வந்து பிரைவேட் ஸ்கூல்ங்கிறனால உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து
உறுதியா சொல்ல முடியாது. அவங்க ஃபிக்ஸ் பண்றது தான். பட் நான் வந்து மேக்ஸ் மெஜர்மென்ட் 60ன்னு குடுத்துருக்கேன். இருந்தாலுமே நீங்க டைரக்ட்டா அங்க கான்டாக்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. அடுத்தது டென்டல் காலேஜ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கேசவ பாண்டியன் வேலை பெர்மனன்ட் ஆக்குவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலைய வந்து பெர்மனன்ட் ஆக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். அது ஃபிக்ஸ்டு டெர்ம் மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போவாங்க. ஆனா பெர்மனன்ட் ஆக்குவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா ஆக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லியாகணும். அது பெர்மனன்ட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீங்க அதே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஏதாவது எக்ஸாம் வந்துச்சுன்னா டைரக்ட்டா நீங்க எழுதி அப்படியே பெர்மனன்ட் ஆகலாம். ஆனா நீங்க டைரக்ட்டா ஜாயின் பண்ணிட்டு பெர்மனன்ட் ஆக முடியாது. அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸாம் எழுதி தான் பெர்மனன்ட் ஆக முடியும். அடுத்தது அதே நோட்டிஃபிகேஷனுக்கு கீழ தான் அப்ளிகேஷன் எப்படி ப்ரோ அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. சில நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி குடுத்துருக்காங்க. ஆஃப்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனும் அப்படித்தான் குடுத்திருந்தாங்க. நீங்க ஆஃப்லைன்ல அப்ளை பண்ற மாரி இருந்தா தபால்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மொத்தமா நீங்க ஃபில் பண்ணி உங்களோட செல்ஃப் அட்டெஸ்ட் காப்பீஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும். நீங்க ஆன்லைன் வழியா அப்ளை பண்ற மாரி இருந்துச்சுன்னா, இமெயில் ஐடி நான் இந்த வீடியோல குடுத்திருந்திருப்பேன். நீங்க அந்த இமெயில் ஐடி வழியா உங்களோட அப்ளிகேஷன் அண்ட் உங்களோட செல்ஃப் அட்டெஸ்டட் காப்பி எல்லாம் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். அடுத்தது ரயில்வே அமைச்சகத்துக்கு கீழ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சிவிஎல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் டைப் பண்ணியிருந்தாரு. பட் இந்த சிவிஎல்ன்னு அவர் எத சொல்றாருன்னு எனக்கு சரியா தெரியல. நீங்க சிவிஎல்ங்கிறத அப்ரிவேஷனா குடுக்காம ஃபுல்லா டைப் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா இது என்னன்னு நான் புரிஞ்சுகிட்டு ரிப்ளை பண்ணியிருந்திருப்பேன். அதனால இந்த கமெண்ட்க்கு என்னால ரிப்ளை பண்ண முடியல. ஐ அம் வெரி சாரி. அடுத்தது ஆசிரியர்களுக்கான ஒரு 30,000 வேக்கன்சி குடுத்திருந்தாங்க. இது வந்து கோயம்புத்தூர் சைடு குடுத்திருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். இதுக்கு சென்னை, தாம்பரம் சரவுண்டிங்ல இருந்தா சொல்லுங்க அப்படின்னு டிஆர்கே சாய் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா சொல்றேங்க. அடுத்தது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறை இஸ்ரோக்கு கீழ ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுத்திருந்தேன். அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழ எக்ஸாம் எப்ப ப்ரோ வைப்பாங்க அப்படின்னு கார்த்திகாமதி கேட்டிருக்காங்க. எக்ஸாம் வந்து சில நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து டென்டேட்டிவா டேட் குடுத்துடுறாங்க. சில நோட்டிஃபிகேஷன்ல கரெக்ட்டாவே டேட் குடுத்துடுறாங்க. பட் ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ல குடுக்கறதில்ல. அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து எப்ப முடியுதோ, அதுக்கப்புறம் தான் அவங்க எக்ஸாம் டேட்டே செட் பண்றாங்க. ஸோ, அதனால ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ல அது உறுதியா சொல்ல முடியாது. அடுத்தது ரயில்வே துறைக்கு கீழ ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுத்திருந்தேன். அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழ டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது நான் ஷார்ட் நோட்டீஸ் குடுத்திருந்தேன். அதுக்கு கீழ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சான்னு கேட்டிருந்தாங்க. டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதையும் நான் ஃபுல் வீடியோவா அப்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அதில குவாலிஃபிகேஷன் எல்லாமே டீட்டெயில்டா குடுத்திருப்பாங்க. அடுத்தது எஸ்எஸ்சி அண்ட் சிஏபிஎஃப் வீடியோக்கு கீழ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், "அண்ணா எப்படி அண்ணா அப்ளை பண்றது?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து சவுத்தர்ன் ரீஜியன்ல இருக்கனால sscsr.gov.in இந்த வெப்சைட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்றவங்களா இருந்தா உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி நீங்க டைரக்ட்டா அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல நீங்க புதுசா அப்ளை பண்றவங்களா இருந்தா, நீங்க புதுசா ஒரு யூசர் ஐடியும், பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க எஸ்எஸ்சிக்கு அப்ளை பண்ணணும். அடுத்தது ரயில்வே எக்ஸாம். இதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், "அண்ணா எப்படி அப்ளை பண்றதுன்னு வீடியோ போடுங்கண்ணா" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் இதுவரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கேன். எப்படி அப்ளை பண்றது, ஹவ் டூ அப்ளைங்கிற வீடியோ வந்து நான் இதுவரைக்கும் அப்லோட் பண்ணல. அது அப்லோட் பண்றதுல சில டிஃபிகல்டீஸ் இருக்கு. அதாவது நான் என்டர் பண்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பிளர் பண்ணணும். ஸோ, அதுக்கான ஃபெசிலிட்டீஸ் வந்து நம்மகிட்ட இல்ல. அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்ல நோட்டிஃபிகேஷன் எல்லாமே குடுத்துர்றேன். ஸோ, நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, வேற சில சேனல்ஸ்லயும் அத பத்தி டீட்டெயிலா நல்லாவே சொல்றாங்க. ஸோ, நீங்க அங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும் எப்படி அப்ளை பண்றதுன்னு. என்னால அத தொடர்ந்து குடுக்க முடியல. ஐ அம் சாரி. அடுத்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுக்கு கீழ சங்கரி அப்படிங்கிறவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் அப்ளை ஃபார்ம் ஆஃபீஸ் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இவங்க கமெண்ட்டே எனக்கு புரியல. ஆனா நான் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு புரிஞ்சு என்ன சொல்லியிருக்கேன்னா, நவம்பர்ல ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனுக்கு இப்ப வந்து வேக்கன்சி தான் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. வேற எதுவுமே புதுசா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணல. அப்ப நவம்பர்ல ரிலீஸ் பண்ண போதுமே நான் ஷார்ட்ஸ்ல வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் குடுத்திருந்தேன். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ நெறைய பேத்துக்கு யூஸ் இல்லாம கூட இருந்திருக்கலாம். பட் சில பேருக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகலாம். ஒரு சில கமெண்ட் நீங்களும் தெளிவாகறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.